Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF. கோவை நீலகிரி மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக எச்சரிக்கை. தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். அகமதாபாத் விமான விபத்தில் உயிர் பிழைத்த ரமேஷ் விஸ்வாஸ் குமாரின் புதிய வீடியோ. விமான விபத்திலிருந்து தப்பி ரமேஷ் ஆம்புலன்ஸை நோக்கி நடந்து செல்லும் காட்சி வெளியீடு. அரசுமுறை பயணமாக சைப்ரஸ் நாட்டிற்கு சென்றுள்ள பிரதமர் மோடி. சைப்ரஸ் அதிபர் மாளிகையில் பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. இது போருக்கான காலம் அல்ல என சைப்ரஸ் நாட்டில் பிரதமர் மோடி பேச்சு. மேற்கு ஆசியா மற்றும் ஐரோப்பாவில் நடந்து வரும் மோதல்கள் கவலை அளிப்பதாகவும் கருத்து. மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண், காலை உணவு, இலவச மின் இணைப்பு திட்டங்களை பார்த்து இபிஎஸ் புலம்புகிறார். அரைவேக்காட்டுத்தனமாக அறிக்கை வெளியிடுவதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம். அரைவேக்காட்டுத்தனம் என்பது எது தெரியுமா என முதல்வர் ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் வாய்க்கு வந்ததை முதல்வர் அளந்து விடுவதாக விமர்சனம். போலீஸ் விசாரணை பற்றி அறியாமலா இபிஎஸ் காவல்துறைக்கு பொறுப்பு வகித்தார் என அமைச்சர் சிவசங்கர் கேள்வி. பாமக நிர்வாகியை கொலை செய்தவர் பாஜக நிர்வாகியின் மகன் என இபிஎஸ் ஏன் சொல்லவில்லை என்றும் சாடல். தான் எந்த தவறும் செய்யவில்லை, இருந்தாலும் மன்னிப்பு கேட்டதாக அன்புமணி பேச்சு. கட்சியில் உள்ள சூழ்ச்சியாளர்களை பற்றி ராமதாசுக்கு தெரியும் எனவும் கருத்து. கனமழையால் மும்பையின் பல்வேறு பகுதிகளிலும் கடும் போக்குவரத்து நெரிசல். தானேவில் நேற்றிரவு முதல் பெய்து வரும் தொடர் மழையால் மும்பை தானே சாலையில் நீண்ட தூரத்திற்கு அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள். ஈரானின் ஏவுகணை தாக்குதலால் உருக்குலைந்த இஸ்ரேலின் டெல் அவிவ் நகர். டெல் அவிவ் நகரின் கிழக்கு பகுதியில் சிதிலமடைந்து காணப்படும் கட்டடங்களின் ட்ரோன் காட்சி. ஐபிஎல் தொடரின் இன்றைய லீக் ஆட்டத்தில் வெற்றி யாருக்கு? சேப்பாக் சூப்பர் கில்லிஸ், திண்டுக்கல் டிராகன்ஸ் அணிகள் மோதல். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF.